வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நூக்கல் காய்கறியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. 100 கிராமில் ஆரம்பித்து 125 கிராம் வரைக்கும் இருக்கக்கூடிய நூக்கோல் காய்கறியில் 28லிருந்து 30 கலோரிகளும் இருக்குது. 2 கிராம் நார் சத்தும் இருக்குது. செம்புச்சத்து, மேங்கனீஸ், பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் கே, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள், விட்டமின் சி, கரோட்டினாய்டுகள் மற்றும் வேதியியல் கலவைகள் இதோடைய மூலங்களாக நூக்கோல் காய்கறி இருக்குங்க. இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நூக்கோல் காய்கறி நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது சருமத்திற்கு அது உங்களுக்கு வந்து சிறந்ததுங்க. ஸோ சருமத்தை வந்து ஆரோக்கியமாக வைக்கும். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலம் உங்களுடைய சருமத்திற்கு வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். கோடை காலமும் உங்களுடைய சருமத்திற்கு வந்து மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். தோள்கள் வந்து வறண்டு காணப்படும். முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறிவடைந்த சருமம் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இது எல்லாத்தையும் கியூர் பண்ணணும்னா நீங்கள் நூக்கோல் காய்கறி எடுத்துக்கொள்ளலாம். நூக்கோல் காய்கறி எடுத்துக்கொள்ளும் போது இந்த சருமம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது வந்து உங்களுடைய சருமத்தில் கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு வந்து போதுமான அளவு கொடுக்கறதால நீரேற்றமாக புத்துணர்ச்சியான ஒரு சருமத்தை உங்களுக்கு கொடுக்கும். சுருக்கங்கள் இல்லாத இளமையான ஒரு தோற்றத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும். அப்போ உங்களுடைய ஏஜை நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுடைய சருமத்தை வந்து எந்த விதமான சருமம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படாமல் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா நூக்கல் காய்கறி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் வந்து கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளணும், குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளை நூக்கல் காய்கறியை சமைத்து எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நூக்கல் காய்கறி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் வந்து மெட்டபாலிசம் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய லிப்பிடுகளை கொண்டு இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உடலில் தேவையற்ற கொழுப்பு சேர்வதை முன்னாடியே தடுக்கும். மேலும் இது வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவையுமே கட்டுப்படுத்தும். கூடுதலாக இது வந்து குறைந்த கலோரி கொண்டிருக்கக்கூடிய உணவு. எனவே உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கான அந்த டயட் பிளான்ல இதை நீ தாராளமாக ஆட் பண்ணலாம். இது உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தும். மேற்கொண்டு அதிக உணவுகள், அதிக கலோரிகள் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு உடல் எடையை அதிகரிக்கிறத அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடும். நூக்கோல் காய்கறிகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், குறிப்பாக அந்த நார் சத்து, இது எல்லாமே ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிருங்க. ஸோ இதனால் தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள்லாம் எதுவும் உங்களுடைய உடல் இருக்காது. கனக்கச்சிதமான கட்டுடல் மீனியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் நூக்கல் காய்கறியை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நாம் உண்ணக்கூடிய உணவானது ஏதோ ஒரு வகையில் கல்லீரலை பாதிக்கும். ஆனால் நூக்கோல் காய்கறி அப்படி செய்யறது கிடையாது. இது கல்லீரலுக்கு நமக்கு நன்மை செய்யுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது கல்லீரலில் இருக்கக்கூடிய ஃபைப்ரோஜெனஸ் அப்படின்ற திசுக்களை பாதுகாக்கும். இதன் மூலம் இது கல்லீரலை மேலும் நமக்கு வந்து வலுவாக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கல்லீரல் எப்படி உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் கெட்டு போகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கத்தில் இருக்கும்போது, போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருக்கும்போது, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது, இன்னும் குறிப்பாக நான்வெஜ் ஃபுட்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த அசைவ உணவுகளை அளவுக்கு அதிகமாக கணக்கே பார்க்காம நீங்கள் சாப்பிடும்போது கல்லீரலில் அதிகப்படியான நச்சு கழிவுகள் சேரும், கொழுப்பு படிவுகள் உண்டாகும். கல்லீரல் சிரோசிஸ் நோய், கல்லீரல் வீக்கம், கல்லீரல் அலர்ச்சி நோய் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும்னா நீங்கள் நூக்கல் காய்கறி எடுத்துக்கலாம். அந்த நச்சு கழிவுகளையும் வெளியேற்றிக்கலாம், கொழுப்பு படிவுகளையும் அகற்றி வீக்கங்களை சரி பண்ணி கல்லீரனுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கல்லீரலை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு நூக்கல் காய்கறி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நூக்கல் காய்கறி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இதய நோய் அப்படின்றது பாலினத்தை வைத்தோ அல்லது எத்தனை வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தான் வரும் அப்படின்ற ஒரு எந்த விதமான விதிமுறையும் கிடையாது. யாருக்கு வேணா வரும். ஸோ இப்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு மட்டும்தான் அந்த இதய நோய் வருதுன்னு பார்த்தோம்னா இளைஞர்களுக்குமே வருது. ஒரு சாதாரணமான விஷயமாக இது இருக்கு. இப்போ நீங்கள் நூக்கல் காய்கறி எடுத்துக்கொண்டீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா பெருந்தமனியில் ஏற்படக்கூடிய தடிப்பு தோல் அழற்சியை வந்து தடுக்கும். ஸோ அந்த தடிப்பு தோல் அழற்சி அப்படின்றது தமனி சுவரில் கொழுப்பால் உருவாகக்கூடிய ஒரு விதமான அடுக்கு, அதை உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும். அப்போ பார்த்தீங்கன்னா நூக்கல் காய்கறி சாப்பிடும்போது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளும் உங்களுக்கு அகற்றப்படும் பொழுது இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதனால இதய துடிப்பும் சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இது போன்ற இதயம் தொடர்பான நோய்கள் உங்களுக்கு வந்து எதுவும் இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதனால் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நூக்கல் காய்கறிங்க நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம்.
புற்றுநோய்களினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு நூக்கல் காய்கறி எடுத்துக்கலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நூக்கல் காய்கறி போன்ற வேறு காய்கறிகளில் அதிக அளவு சல்ஃபோராபேன் இருக்குது. ஸோ இது சல்ஃபோராபேன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் புற்றுநோயினுடைய அபாயத்தையுமே இந்த சல்ஃபோராபேன் அப்படின்றது ஊட்டச்சத்து அது வந்து உங்களுக்கு வந்து குறைக்கும். அப்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல்களிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு, புற்றுநோய் செல் பரவல் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் நூக்கல் காய்கறியும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நூக்கல் காய்கறி எடுத்துக்கொண்டு நலம் பெற்று ஆரோக்கியமாக இருங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.